வெல்கம் டு Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஃபயர்லெஸ் ஸ்வீட் ரெசிபி. தேங்காய் பொட்டுக்கல்ல யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். அதிகபட்சம் 5 நிமிஷத்துலயே இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். அடுப்பு பக்கமே போகாம அதே மாதிரி தண்ணி, பால், எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இந்த ஸ்வீட் இன்னைக்கு நாம செய்ய போறோம். இந்த ஸ்வீட் நம்ம நார்மலா சாப்பிடுவோம் இல்ல கடலை பருப்பி, அதை விடவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்தியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வாசனைக்காக 3 ஏலக்காய், 10 கிராம் உலர்ந்த திராட்சை, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 3/4 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை. இதை எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை அரைக்கும் போது தண்ணி, பால் எதுவுமே சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொட்டுகளை நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச இந்த பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டில் வேர்க்கடலையோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியிருக்க பவுடர் கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க டியூட்டி ஃப்ரூட் அந்த மிக்சரில் எல்லா பாகத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டியூட்டி ஃப்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்சரை கையில் பிடிச்சு பார்த்தா ஒரு ஷேப் வரணும். இதுதான் ஸ்வீட்டோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி ஷேப் வரல, உங்கள் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா அது கூட கொஞ்சமாக நீங்கள் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பொதுவாக இந்த மாதிரி ஸ்வீட்டை நம்ம லட்டு மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம். ஆனால் குழந்தைங்களை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஷேப் மோடில் அந்த மிக்சர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும். எந்த ஷேப்பில் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் ஸ்வீட் ரெடி ஆகிடும். இந்த ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேப் மோல்டில் வச்சு மிக்சரை ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு பாதாமோ இல்லைனா முந்திரியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணோன்னா 5 நாள் வரைக்குமே இந்த ஸ்வீட் ஸ்பாயில் ஆகாது. நல்லா கமகமன்னு வாசனையாக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட்டை நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கிறவங்க ஸ்வீட் ஏதாவது இல்லைனா ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்குற நேரத்தில் இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி இது செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, அடுப்பு பக்கமே போகாமல் 5 நிமிஷத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.